Welcome to VL Academy. In the video, issue 4 feature and reissue of shares chapter other exercise problem number 45 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.121. நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க அதை யூஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஓகே, அண்ட் இதுதாங்க 45th ப்ராப்ளம். இதுல நான் இந்த போர்ஷன் மட்டும் ஏன் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல இந்த 3 வேல்யூவையும் டோட்டல் பண்ணீங்கன்னா அது 6 crore இருக்காது. that will be 8 crore 80 lakhs இருக்கும். பட் ஆனா இங்க வந்து 6 crore கொடுத்திருக்காங்க. இட்ஸ் a total mistake. பட் நமக்கு வந்து புக் ஆன்சர் வரணும் அப்படின்னா நாம வந்து இந்த 6 crore தான் எடுத்துக்கணும். ஓகே, இந்த டோட்டல் எடுத்தோன்னா நமக்கு புக் ஆன்சர் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கார்த்திக் லிமிடெடோட லயபிலிட்டிஸ், அதாவது அதோட ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அசெட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் இஸ் 8 crore. இதுல என்னன்னா ரிசர்வ்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஒரு 1 lakh ஷேர்ஸ் வெளியில இருக்கிறவங்க நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்னன்னா அந்த கேஷை கொடுத்துட்டு அந்த ஷேரை நம்ம திருப்பி வாங்கிக்கிறோம். தட் இஸ் கால் பைபேக் ஷேர்ஸ். அப்ப அந்த ஷேர்ஸை வாங்குறப்போ அந்த ஷேர்ஸ் நம்ம கம்பெனிலேயே தான் இருக்கும், ஆனா அமௌண்ட் மட்டும் வெளியில போகும். ஏன்னா இந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக நம்ம கேஷை வெளியில கொடுக்குறோம், சும்மா நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இன் தட் கேஸ் வெளியில இருக்கிற ஷேர்ஸை நம்ம திரும்ப வாங்கிக்கிறதுனால கேஷ் வெளியில போகும், நம்ம கம்பெனில இருக்கிற ஷேர் நம்ம கம்பெனிலேயே இருக்கும். ஓகே, ஸோ இன் தட் கேஸ் இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக போட்டிருக்கேன். பட் நீங்க எக்ஸாம் எழுதுறப்போ இவ்வளோ டீட்டெயில் வேண்டாம். ஓகே, இது நான் ஸ்கிப்பே பண்ணிடுறேன், இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல இங்க 1 lakh ஷேர்ஸ், ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees, ஆனா அது 50 rupees கொடுத்து வாங்கியிருக்காங்க. 40 rupees அதிகமா வச்சு அவங்க ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. அப்போ எவ்வளோ? 1 lakh into 50, 50 lakh rupees. ஸோ 50 lakh rupees கொடுத்து இவங்க அந்த ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. அப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் அவங்களுக்கு 50 lakh போகுது. நமக்கு கேஷ் வெளியில போறதுனால பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஹூ இஸ் ரிசீவிங் திஸ் 50 lakh? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்கள டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த 50 lakhம் என்டையரும் வந்து ஷேர் வேல்யூ கிடையாது. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டியது வெறும் 10 lakh rupees தான். பேலன்ஸ் 40 lakh rupeesங்கிறது வந்து பிரீமியம் வச்சு, அதாவது மார்க்கெட் வேல்யூவை விட அதிகமா வச்சு நம்ம கம்பெனி அந்த ஷேரை திரும்ப வாங்கியிருக்கு. அது எவ்வளவு அதிகமா வச்சிருக்காங்கன்னா 40 lakh rupees அதிகமா கொடுத்து. ஸோ மொத்தம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போய் சேர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னா 50 lakh rupees. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெவென்யூ ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ். ஸோ ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரையும் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஷேர் கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்க்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 lakh மட்டும்தான். ஓகே, ஸோ மித்ததெல்லாம் வந்து செக்யூரிட்டி ப்ரீமியம்ல இருந்து நம்ம எடுக்கணும் 40 lakhs. ஸோ இங்க ரெவென்யூ ரிசர்வ்ல இருந்து நம்ம 10 lakh எடுத்து கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்க்கு கொண்டு போறோம். ஓகே, இப்போ இதோட ஜேர்னல் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த 3 என்ட்ரி தான் வரும், ஏன்னா அவ்வளவுதான் அங்க டிரான்சாக்ஷனே நடந்திருக்கு. இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் யூ see the question, journal entries and show the balance sheet of the company after buyback. ஸோ அதுக்கான இது பாத்தீங்க அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ல ஷேர் கேபிட்டல் வந்து 19 lakh shares of rupees 10 each, அது 1 crore 90 lakh. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாத்தீங்கன்னா 5 crore 60 lakh. இஃப் யூ see இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல நம்ம எவ்வளவு எடுக்கணும்? 40 lakhs எடுத்தது போக, இந்த 6 lakhல 40 lakhs எடுத்தது போக 5 crore 60 lakhs நம்ம கையில இருக்கு. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம், 5 crore 60 lakh. I want to mention it here. இங்க வந்து 6 crore minus rupees 40 lakh. Okay, so அதுதான் இந்த 5 crore 60 lakhங்கிறது. ஓகே, ஸோ அதான் இந்த 5 crore 60 lakh. அடுத்தது
இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ்னு இருக்கா, உங்க கரண்ட் லயபிலிட்டிஸ் 80 லேக் அது நாம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னா லயபிலிட்டிஸ் வந்து ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் சைட் தான் வரணும். அதனால இந்த கரண்ட் லயபிலிட்டிஸ் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இது மூணும் டோட்டல் பண்ணுனா வில் கெட் 7 crore 50 lakh. அடுத்தது அசெட் சைட் பாத்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் அசெட்ஸ்ல ஃபிக்ஸட் அசெட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் அசெட் இஸ் நெல், ஏன்னா அது டெப்ரிசியேஷனும் அதே வேல்யூ தான். Again, I'll go back to the question. The fixed asset வந்து 2 crore, அதில் accumulated depreciation 2 crore. ஸோ நமக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கீழே கரண்ட் அசெட் மார்க்கெட் வேல்யூ இஸ் 8 crore. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட் அசெட் வந்து 6 crore 80 lakhs, அது 6 crore. ஸோ இங்க அசெட் சைட்ல வந்து ஃபிக்ஸட் அசெட் எதுவும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 crore. இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நேரா இங்க they didn't mention the value here. இங்க வந்து 2 crore அது. எஸ், இங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நேரா ஒரு 2 crore இருக்கணும். அதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் மென்ஷன் இட் ஹியர். ஓகே, ஸோ இந்த 2 crore வந்து அசெட்டு கீழே போடுவோம். கரண்ட் அசெட் பார்த்தீங்க அப்படின்னா 6 crore 80 lakh. ஸோ இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 crore, கரண்ட் அசெட்ல வந்து 6 lakh minus 50 lakh, 6 crore minus 50 lakh. ஸோ அது எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அசெட்ல தான் கேஷ் பேலன்ஸ் வரும். ஸோ அது 6 crore 80 lakh இருக்கு. அதுல இந்த 50 lakh வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துட்டோம். ஸோ அதை லெஸ் பண்ணணும். இங்க 80 lakhம் வந்து லயபிலிட்டிஸ்ல போயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் 6 crore வந்து நாம என்ன பண்ணணும், அந்த 50 lakh லெஸ் பண்ணணும். ஸோ அந்த 50 lakh லெஸ் பண்றப்ப வில் கெட் 5 crore 50 lakh. ஸோ டோட்டல் இஸ் 7 crore 50 lakh. ஓகே, ஸோ தி டோட்டல் அசெட் வேல்யூ இஸ் ஆல்சோ 7 crore 50 lakh. So both assets and liabilities got valid. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுதுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.